ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்டுட்டாரு. இதுக்கு மேல ரஜினி ரசிகர்களுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இந்த எலக்ஷன்ல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? எப்படி போகும்? நேத்து நானும் பார்த்தேன் ஆதவ அர்ஜுனா பேசினத. லெட்டர் பேட்ல ஒரு அறிக்கை மாரி வந்திருந்தா கூட, ம். அது வந்து கடுப்பு தான் இருப்பாங்க ரஜினி ரசிகர்கள். நீங்க பேசுறத பேசிட்டு மன்னிப்பு கேட்டுருவீங்க. நாங்க வந்து சரின்னு தலையாட்டிக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடணுமா? அப்படின்னு. ஆனா நேத்து நடந்த அந்த ஈவென்ட் பார்க்கும்போது, ஒரு மாரி அத கரெக்ட்டா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. அதுல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினி மக்கள் மன்றத்தில இருந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் அசோக்ன்னு ஒருத்தர் வந்து, அங்க தாவேகா மேடையில போயும் ஒரு ரஜினி ரசிகனாகவே இருந்து, ரஜினி ரசிகனாகவே பேசினது வந்து உண்மையிலேயே சூப்பர். ஃபர்ஸ்ட்டு அவருக்கு அந்த தைரியமும், துணிச்சலும் இருக்கு. அத பாராட்டணும். 2வது வந்து அதான் ரஜினின்னு நான் நெனைக்கிறேன். வேற ஒரு கட்சிக்கு போனாலோ, இல்ல வேற ஒரு இடத்துக்கு போனா கூட ரஜினிய விட்டு தர முடியல பார்த்தீங்களா? அதுதான் ரஜினி. அண்ட் இன்னொன்னும் இதுல இருக்கு. அது தாவேகாவோட மேடை. அங்க என்ன மாரி சூழல் இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த இடத்துல கூட ஒருத்தர அவர் ரஜினி ரசிகர்னா, ரஜினி ரசிகராகவே இருக்க அனுமதிப்பதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. அதுவும் நல்ல பண்புன்னு நான் பார்க்குறேன். அதுவும் வெளிப்படையா ரஜினி ரசிகர்களுக்கு இன்னைக்கு என்ன கோவம் இருக்கோ, சந்தேகம் இருக்கோ, கேள்வி இருக்கோ, அத வந்து ஒரு ரஜினி ரசிகனையே அந்த மேடையில பேச விட்டதும் ஒரு ஆரோக்கியமான பண்பு. இதுக்கு முன்னாடியே அதே மேடையில செங்கோட்டையன் பேசினாரு. செங்கோட்டையனும் பார்த்தீங்கன்னா, பாக்கெட்ல செல்வி ஜெயலலிதா. ஜெயலலிதாவோட ஃபோட்டோவ வச்சிருக்காரு. அவரும் அத சுட்டிக்காட்டி பேசியிருந்தாரு. இன்னைக்கு பொதுவா அரசியல் கட்சிகள்ல என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, ஒரு கட்சியில இருப்பாங்க. பல வருஷங்களா இருப்பாங்க. நாளைக்கு அந்த கட்சியில விட்டு வேற கட்சிக்கு போய் சேர்றாங்கன்னா, சேர்ந்த உடனே அந்த பாக்கெட்ல இருக்க ஃபோட்டோவ தூக்கி போட்டுட்டு, அந்த கட்சி அடையாளங்கள மறைச்சிட்டு, எந்த கட்சியில சேர்றாங்களோ அந்த கட்சி தலைவர் ஃபோட்டோவ வைக்கிற அந்த தன்மை இருக்கு. அது தப்பு ஒண்ணும் கிடையாது. பட் ம். ஆனா, பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நேத்து வரையும் இந்த கட்சியில இந்த தலைவருக்காக உயிர குடுப்பேன்னு பேசினா, இன்னைக்கு வந்து இப்படி பண்ணிட்டு போறானே அப்படின்னு அரசியல்வாதிகள்னாலே இவ்வளோதான்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு மென்டாலிட்டி இருந்தப்ப, ஒரு புது அணுகுமுறைய வந்து விஜய் அலோ பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என் கட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்றதுனால எல்லாரும் விஜய் வாழ்க, தளபதி வாழ்கன்னு சொல்லிட்டு என் ஃபோட்டோவ தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தாம, நீங்க வந்து அதிமுகல இருந்தீங்க. ஜெயலலிதாவோட ஃபாலோவரா இத்தன வருஷம் இருந்துட்டீங்க அப்படின்னா, அவங்க ஃபோட்டோ வச்சுக்கங்க. அதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்ம கட்சியோட கொள்கை என்ன? அத நீங்க வந்து ஏத்து நடந்துக்கிட்டா போதுமே தவிர, என் கட்சிக்கு வந்தா என் ஃபோட்டோ வச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு நான் சொல்லல. அந்த மாரி ரஜினி ரசிகரா நீங்க இந்த கட்சிக்குள்ள வரீங்க அப்படின்னா, ரஜினி ரசிகரா இருங்க. ஆமா நானும் ரஜினி ஃபேன் தான். எனக்கும் ரஜினி சார் பிடிக்கும் தான். அப்படின்றத ஒரு மெசேஜா கன்வே பண்றாரு. இது என்ன ஆகும்னா, அ நெறைய கட்சிகள்ல இந்த மாரி அதிருப்தியா இருப்பாங்கல்ல. அவங்கலாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கட்சிகள்ல வந்து தலைவர்கள் மேல பெரிய அதிருப்தி வராது. நான் முக்கியமா தேமுதிகல கூட பார்த்துருக்கேன். தேமுதிகல இருந்து நெறைய பேர் இன்னைக்கு வேற வேற கட்சியில அதிமுகல, திமுகல இந்த மாரி வேற கட்சிகள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு திமுக காரர்களாவோ, அதிமுக காரர்களாவோ இருந்தாலோ, கேப்டன் மேல இருக்க அந்த பாசம் குறையவே குறையாது. நீங்க ஆஃப் த ரெக்கார்ட்ல கேட்டீங்க அப்டின்னா, "என்னைக்கும் எங்க தலைவன் விஜயகாந்த் தாங்க. எனக்கு என்னைக்கும் தலைவன் கேப்டன் தான்" அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த தலைவர்கள் மீதான அந்த பாசம், பற்று அத வந்து அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது. எம்ஜிஆர் ரசிகர்களும் அப்படிதான். ஸோ அந்த வகையில தாவேகான்ற ஒரு கட்சி வந்து வெறுமனே அது விஜய் ரசிகர்களுக்கான கட்சி மட்டும் கிடையாது. நீங்க யாருடைய ரசிகரா வேணா இருக்கலாம். யாருடைய தொண்டனா வேணா இருந்திருக்கலாம். இன்னைக்கு அங்க உங்களுக்கு ஒரு மனக்கசப்பு, மன வருத்தம் ஏற்படுது. இல்ல இந்த கட்சி தான் நமக்கான ஒரு ஃபியூச்சர் கரெக்ட்டா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, உங்க அடையாளத்தோடயே நீங்க வரலாம். அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. பொதுவா வந்து இப்போ ஒரு கண்ட்ரில கூட சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இப்ப ஒரு மாநிலமா, ஒரு நாடா இருக்கும்போது கூட, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மத ரீதியான நம்பிக்கைகள் இருக்கலாம். ம். ஜாதி ரீதியான இது இருக்கலாம். ஏதோ ஒண்ணு இருக்கலாம். ஜாதிய கூட சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். மத ரீதியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க உங்க மத அடையாளத்தோட நீங்க வாங்க. இங்க வர்றதுனால நீங்க இத மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க முஸ்லீமா இருங்க. கிறிஸ்டியனா இருங்க. இந்துவா இருங்க. அது பிரச்சனை இல்ல. நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனான கோல் இருக்கு. நம்ம நாடு நல்லா இருக்கணும், மாநிலம் நல்லா இருக்கணும்னு இப்படி ஒரு செக்யூலர் ஃபோர்ஸ்க்கு அந்த ஒரு அடையாளம் கண்டிப்பா தேவை. ஒரு மத நல்லிணக்கத்த அந்த வலியுறுத்தணும்னா. செக்குலர் ஃபோர்ஸோட விஜய் இருக்காருன்னு சொல்றீங்க. செக்குலர் ஃபோர்ஸ்ன்றத விட, அ வேற வேற ஐடியாஸோட வேற வேற தலைவர்களை ஏத்துக்கொண்டவர்கள் இங்க வந்தாலும், எல்லாருக்கும் நாங்க மேடை குடுப்போன்றத விஜய் மெசேஜா கன்வே பண்றாரு. நேத்து அத வந்து அந்த மேடையும் வந்து உறுதிப்படுத்தியிருக்குன்னு நான் பார்க்குறேன். 2 விஷயமுமே இருக்கு. உண்மையான ஒரு ரஜினி ரசிகனா அவர் சொன்னாரு பார்த்தீங்களா? அவர் பேசும்போது அந்த மாவட்ட செயலாளர் சொல்லியிருப்பாரு. நான் ஒரு 40, 45 வருஷமா அவர் கூட டிராவல் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு கட்சிக்கு வந்து ஒரு 20 நாள் ஆயிருச்சுன்றதுனால, அவர நான் வந்து என்ன பேசினாலும் விட்டுற முடியுமா? நான் வேற கட்சிக்கு போயிட்டேன்றதுனால, என்னுடைய குழந்தைகள பத்தியோ, என்னுடைய மனைவி பத்தியோ, இல்ல என்னுடைய அம்மா, அப்பாவ பத்தியோ யாராவது திட்டினா நான் சும்மா இருக்க முடியுமா? அந்த மாரி தான் எனக்கு ரஜினி சாரு. நான் உரிமையோட கேட்கிறேன். எதனால பேசுனீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அதுல அந்த பசங்களோட அப்ரோச் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. தாவேகா தொண்டர்கள் அங்க உட்கார்ந்திருக்காங்க. சோசியல் மீடியால தான் கன்னா பின்னான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவர் பேசும்போது யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்ல. நீங்க இதுவே வந்து வேற கட்சிகள்ல போயிட்டு அந்த மேடையில நீங்க எதிர்க்கட்சியை சேர்ந்த ஏதோ ஒரு விஷயத்த பேசுறீங்கன்னா கத்துவாங்க. பேசவே விட மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த ரஜினி ரசிகர் ரஜினிக்காக பேசுறாரு. அத வந்து அந்த பசங்க விசில் அடிச்சு வரவேற்கிறாங்க. அது வந்து இந்த ஜெனரேஷனுக்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைன்னு நான் பார்க்கிறேன். அத வந்து ஒரு ம். டெமோக்ராட்டிக்கா எடுத்துக்கிறாங்க. ஜனநாயகம்னா இதுதானே. ம். எல்லாரையும் கட்டாயப்படுத்தி நீ இததான் பண்ணணும்னு சொல்லாம, நீ நீயாவே இரு.
நமக்கு ஒரு காமன் கோல் இருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம்னு சொல்றது டெமோக்ரஸியோட அடிப்படை. அது வந்து அவங்க நேத்து மேடையில இருந்துச்சு, அது எப்பவுமே அங்க இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரஜினி அவர்களுமே வந்து எல்லா ஜெனரேஷன் கிட்ஸுக்குமே வந்து பிடிக்கக்கூடிய ஒரு நபரா தான் இருக்கிறாரு. இப்போ வந்து கூலி படம் வந்தா கூட, இப்போ பொறந்த குழந்தைங்க கூட அத பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு நபரா தான் ரஜினி இருக்கிறாரு. ஆனா ரஜினியுடைய தீவிரமான ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஏஜ் ஃபேக்டர் இப்ப நம்ம சேனல்ல வந்து ஒரு ரஜினி ரசிகரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க மன்னிப்பு கேட்டா அப்ப மன்னிப்பு கேட்கல அவரு. மன்னிப்பு கேட்டா நீங்க வந்து திருப்பியும் விஜய் கட்சிய வந்து ஏத்துப்பீங்களா? இல்ல அது வந்து விஜய் சேராதுன்னு ஒத்துப்பீங்களா? அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் கிடையாது. டேமேஜ் ஆல்ரெடி மேட். அதனால நாங்க வந்து என்னைக்கும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொல்றாங்க. அது எந்த வகையில நியாயம்? ஏன்னா ஒருத்தர் வந்து நான் பேசிட்டேன், ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல பேசிட்டாரு அப்படின்னாலுமே, நான் அப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டேன். எங்க தலைவருக்கே நீங்க தலைவர் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னும் விடாப்பிடியா நாங்க வந்து விஜய வந்து அரசியல்ல ஏத்துக்கவே மாட்டோம். அரசியல்ல ஏத்துக்கறதும் ஏத்துக்காததும் அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனாலும் இந்த அளவுக்கு வெறுப்பு அப்படின்றது அவருடைய கட்சி மேலயும், அவர் மேலயும் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு அதை விட வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தோணுமா? தோணாதா? நீங்க சொல்றது லாஜிக்கான பாயிண்ட் தான். இப்போ வந்து ஒரு ஒரு டேமேஜ் ஏற்படுது, ஒரு மன வருத்தம் ஏற்படுதுன்னு சொல்லும்போது, அதிகபட்சமா அங்க ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. மன்னிப்பு கேட்கும்போது, மன்னிப்பு கேட்ட உடனே அவங்கள முழு மனசா ஏத்துக்கிட்டு, அவங்க பின்னாடி தான் போகணுன்ற அவசியமும் கிடையாது. அது அவங்கவங்க தனிப்பட்ட விருப்பம் இல்லையா? அதுவும் ஓட்டு போடுறதுன்றது அவங்க தனிப்பட்ட விருப்பம். அந்த வகையில சில பேர் நினைக்கலாம், நீங்க மன்னிப்பு கேட்டாலும் நாங்க ஏத்துக்க முடியாதுங்க. நேரடியா விஜய கேட்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஃபேனோடைய மைண்ட் செட் அதுதானே, அப்படிதானே இருக்கும். அதனால அப்படி கேட்கறவங்க, பேசுறவங்க இருப்பாங்க. ஆனா இதுவே ரஜினி ரசிகர்கள்ல நெறைய பேர் வந்து, இல்லங்க பரவால்ல, வெளிப்படையா அவர் பேசிட்டாரு, மன்னிப்பு கேட்டுட்டார்ல, தலைவர பத்தி இவ்வளவுதான் அவங்க பேசும்போது, ரைட் நாங்க கடந்து போறோம் இத நாங்க பெருசா எடுத்துக்க போறதில்ல அப்படின்னு போறவங்களும் இருப்பாங்க. இத வந்து ஒரே பேட்டர்னா ஆதவ அர்ஜுனா வந்து பேசிட்டாரு, பேசி முடிச்சு மன்னிப்பு கேட்டுட்டாரு. இதுக்கப்புறம் எல்லா விஜய் ரசிகர்களும் ரஜினி பக்கம் வந்துருவாங்கன்னு நான் சொல்லல. அதே மாதிரி மன்னிப்புலாம், நீங்க மன்னிப்பு கேட்டாலாம் நாங்க ஓட்டே போட மாட்டோங்க. நாங்க விஜய தோற்கடிக்கிறது தான் எங்களோட இலக்கு அப்படின்னு எல்லா ரசிகர்களும் இருக்க வாய்ப்பும் இல்ல. அது வந்து அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு ஆனா 2த்தையுமே இருக்கு பார்க்கறதுல. அப்படின்றதே என்னால பார்க்க முடியும். இப்ப நீங்க இந்த ஜெனரேஷன்ல வந்து சொல்றீங்க, இந்த இந்த ஜெனரேஷன் கிட்டயே ஒரு நல்ல விஷயம் அங்க ரஜினிய பத்தி பேசினாலும் கைத்தட்டி வரவேற்கிறாங்க அந்த தாவேகா தொண்டர்கள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரியான வரவேற்பு இல்லையே அப்படின்றது தானே நான் சொல்ல வரேன். இதுல என்ன ஒரு விஷயம் கவனிக்கணும் நம்ம. என்னன்னா, ரஜினி ரசிகர்கள், இந்த அதிமுக, திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம் இருக்கு. நீங்க கூட பார்த்திருப்பீங்க. என்ன பண்ணாலும் நான் ரெட்டலைக்கு தான் போடுவேன் ஓட்டு. என்ன பண்ணாலும் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு. என்னைக்கு இருந்தாலும் எம்ஜிஆர் தான் எனக்கு தலைவர். அப்படின்ற அந்த இது வந்து, அது சில விஷயங்கள வந்து ஒரு ஏஜுக்கு மேல மாத்த முடியாது. நீங்க வந்து இந்த ஒரு 30க்குள்ள கொஞ்சம் அத நம்ம வந்து எதா இருந்தாலும் இது ஏஜுக்கு மேல பண்ணிக்கிறேன். பெருந்தன்மையா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? பெருந்தன்மைன்னு சொல்ல முடியாது. நான் புடிச்ச முயலுக்கு 3 காலு, நான் சொல்றது தான் சரின்ற மென்டாலிட்டி காமனாவே இருக்கும். நீங்க ஓகே. அரசியல விட்டுருங்க. காமனாவே நான் சொல்றது சரின்னு ஒரு விஷயத்த நம்மளே மாறுவோம். ஹியூமன்ஸ் அப்படிதானே. அந்த வகையில அவங்களால அத காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. எனக்கு என்னைக்குமே ரஜினி தான் தலைவர். அவர் தான் நம்பர் 1 அப்படின்னு இருப்பாங்க. இன்னொரு டவுட்டும் எனக்கு வருது. இப்போ ரஜினி அவர்கள் வந்து படத்துல நடிச்சிருக்காரு. அவருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டராவும் இருந்திருக்கிறாரு. அரசியல் தளத்திலயும் அவருடைய பிரசன்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்றதுலாம் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கு விஜயும் அதே மாரி ஒரு அரசியல் தளத்துல முக்கியமான நபர் தான். ஏன்னா, அப்போ வந்து அரசியல சுத்தி இப்ப இது அரசியலே அவர சுத்தி தான் நடக்குதுன்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள் சொல்றாங்க. இப்பவும் அதே மாரி விஜய சுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னா, அத ஏத்துக்க மறுக்கிறாங்க. அவர் ஒரு ஆளே இல்ல. எங்க தலைவர கம்பேர் பண்ணும்போது ஆளே இல்ல. ஏன் அந்த கால மாற்றத்த அவங்களால ஏத்துக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல? அது எப்பவுமே அகைன் அதுவும் நான் வந்து ஒரு ஹியூமன் ஃபேக்டரா தான் பார்க்குறேன். எப்படின்னா, நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா? நான்லாம் எப்படி இருப்பேன் தெரியுமா? நான்லாம் இப்படி இருந்தேன் தெரியுமான்னு நம்ம எப்பவுமே அப்படி நெனச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு சின்ன பசங்களா யங்கர் ஜெனரேஷன்ல வளரும்போது இதே ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு வந்து ஒரு யங்கர் ஜெனரேஷன் பீப்பிளா இருக்கிறவங்க ஒரு ஏஜுக்கு மேல ஒரு ஹியூமனா வந்து இந்த இது இருக்கும். எல்லாருக்குமே அந்த பக்குவம் வரும். எல்லாருமே அது மாரி மாறிருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சரியா தப்பான்னு நீங்க கேட்கிறீங்க. கரெக்ட்டா? தப்பு தானே? கடந்து போயிறது தான் பெட்டரு. ஓகே. என்ன பொறுத்தவரை வந்து கடந்து போறது பெட்டர். அவ்வளவுதான். அந்த விஷயம் பேசுனாங்க, முடிஞ்சுது. அதுக்கப்புறம் போயிடுச்சு. தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் வெறுப்பு இருக்குன்னா, அத காமிக்கிறதுக்கு எலக்ஷன் இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க மாத்தி ஓட்டு போடலாமே. யாரும் கேட்க போறதில்ல. அதுதான் அப்படிதான் சொல்றாங்க. அதே மாரி இப்போ சினிமா பார்த்து தான் வர்றாங்க அப்படின்றதுல, விஜய் ரசிகர்களும் சினிமா பார்த்து தான் வராங்க. ரஜினி அவர்கள் ரசிகர்களும் சினிமா பார்த்து தான் வராங்க. இது மட்டும் சினிமா கூட்டம், அது மட்டும் சினிமா கூட்டம் இல்ல. அது வந்து எல்லா புரிதலும் இருக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்றதையும் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க? இந்த கூட்டத்தை வந்து சினிமா பார்த்து வந்த கூட்டம். இது வந்து வெறுமனே விஜய் வந்து அவரு ஒண்ணுமே பண்ணல. வெறுமனே சினிமாவ பார்த்துட்டு சினிமா மோகத்துல வந்த கூட்டம். ஒண்ணுமே தெரியாது. தற்கூரிகள்னே சொல்றாங்க. ஆனா அதே ரஜினி ரசிகர்கள் யாரும் இப்படி சொல்றது கிடையாது. ஆனா விஜய் ரசிகர்கள் மட்டும் ரஜினி ரசிகர்கள் இப்படி சொல்றது வந்து எப்படி சரியா இருக்கும்? சினிமா பார்த்து தான் 2 பேருக்குமே இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி
இன்னைக்கு விஜய்க்கு என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாமே ரஜினிக்கு நடந்தது. ம், ரஜினி ரசிகர்களையும் இப்படிதான் இழிவுபடுத்தினாங்க. ம். ரஜினி ரசிகர்களையும் இப்படிதான் அதையே brand இப்ப பண்ணாங்க. இன்னொருத்தருக்கு பண்ணா அது என்னது அப்படின்றது தப்புதான். அன்னைக்கு அது நடந்தப்பவும் தப்புதான். அன்னைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, ரஜினி ரசிகர்களுக்கு என்ன தெரியும்? அவங்கலாம் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி வேற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்ப இவங்களுக்கு தற்குறின்னு சொல்ற மாரி அப்போ ரஜினி ரசிகர்களுக்கு வேற ஒரு பேர் இருந்துச்சு. இது வந்து என்னன்னா, அரசியல் கட்சிகளுக்கு யார் புதுசா வந்தாலும் அவங்க எதிரியா தான் பார்ப்பாங்க. அதுவும் இந்த மாரி சினிமா நடிகர்கள் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் ஆதரவு பெற்ற நடிகர்கள் வரும்போது ஒரு அச்சுறுத்தல், த்ரெட் ஃபேக்டர் இருக்கும். அதனால அவங்கள இப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா என்ன வித்தியாசம் நான் பார்க்குறேன் அப்படின்னா, ரஜினிகாந்த பொறுத்த வரைக்கும் அவரு 75ல நடிகரா அறிமுகமாகுறாரு. 85ல 100 படம் பண்றாரு. 85க்கு பிறகு 90ல இருந்தே பார்த்தீங்கன்னா, அரசியல் அப்படின்றது அவரோட வாழ்க்கையில ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா மாறிருச்சு. அவரும் வந்து அரசியல்ல உச்சபட்ச தலைவர்களோட பழகக்கூடியவரா ஆயிட்டாரு. சாதாரணமா முதலமைச்சர்களையும், எதிர்க்கட்சி தலைவர்களையும், பிரதமர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபரா மாறுனதுனால, ரஜினி ரசிகர்களும் அரசியல் மயப்படுத்தப்பட்டார்கள். 96ல வந்து ரஜினிகாந்த் அறிவிச்சார்ல, ஒரு ஆதரவு குடுத்தாரு இல்லையா? ஏடிஎம்கே ஆட்சிக்கு எதிரா பேசினாரு பாருங்க. அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு கிளையிலயும், ஒவ்வொரு ஒன்றியத்திலயும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஒரு கட்சியாவே வேலை செஞ்சாங்க. நெறைய பேர் அப்ப வேலை செஞ்சவங்க சொன்னது என்ன அப்டின்னா, ஒரு கூட்டணி கட்சி மாரி. இப்ப ஒரு கூட்டணி, இப்ப உதாரணத்துக்கு திமுக எடுத்துப்போமே. திமுக கூட்டணி வந்து இப்போ ஒரு டி நகர்ல ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்டின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அந்த கூட்டணியில இருக்கிற எல்லா ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட பேசி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு மீட்டிங் போடுவாங்க. ஒரு ரேலி போறாங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாருடைய ஆளையும் கூப்பிட்டுட்டு போவாங்க. அது வந்து ஒரு கூட்டணி கட்சிகள். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஃபார்மேட்ல 96ல அன்னைக்கு திமுகவோட சேர்ந்து ரஜினி ரசிகர்கள் வேலை செஞ்சாங்க. மாவட்ட செயலாளர்கள் இருந்து ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர் வரைக்கும் ஒரு கட்டமைப்பா அவங்க வேலை செஞ்சு பழகுனதுனால, ஒரு ஓட்டு எப்படி கேட்கணும்? கேம்பெயின் எப்படி பண்ணணும்? தேர்தல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு போலீஸ்ட்ட பர்மிஷன் எப்படி வாங்கணும்னு அந்த எலக்ஷன் மிஷினரிய பத்தி அவங்க கம்ப்ளீட்டா புரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே ரஜினிக்கு எப்படி வந்து முதலமைச்சர்கள், பிரதமர்களோட ஒரு நட்பு இருந்துச்சோ, அதே மாதிரி எம்எல்ஏக்களோட வந்து ரஜினி மாவட்ட செயலாளர்கள் நட்போட இருப்பாங்க. அமைச்சர்களோட நட்பா இருப்பாங்க. கவுன்சிலர்களோட, ஒன்றிய செயலாளர்களோடன்னு அரசியல்வாதிகளோடயே அவங்க பழக ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அதனால அரசியல் படுத்தப்பட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆமா. அதுதானே அரசியல் படுத்தப்படுவதுன்னா என்னன்னா, இப்போ விஜய் கள ரசிகர்கள் கிட்ட நிலவரத்தோட கள தெரிந்த நிலவரத்தோட இருக்கிறது. இப்போ விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்ட மனநிலை இருக்கும். அதனால தான் அவங்க வந்து விசில் அடிக்கிறது, எங்க போனாலும் வந்து அவங்க ஒரு என்ஜாய்மெண்ட்லயே இருக்கிறாங்க. பட் ஒன்ஸ் நீங்க வந்து அரசியல் படுத்தப்படுறதுன்னா அதுதான். ஆனா இப்போ இடம், பொருள், ஏவல் பார்த்து இருக்கிறது. கண்டிப்பா சார். இப்ப இடம், பொருள், ஏவல் பார்த்து இல்லையா அப்போ தாவேகாவின்ஸ் அப்டின்னா, அவங்க அந்த ஒரு ஜோஷ்ல அவங்க அந்த கொண்டாட்ட மனநிலையில இருக்கிறாங்க அப்டின்றதுல நான் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இப்போ அவரு நீங்க சொல்றது திமுக, அதிமுக மாவட்ட செயலாளர்களோட சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னு சொல்றீங்க. இப்ப இவங்க அவருடைய தலைவருக்காகவே கீழ இறங்கி வேலை செய்ய பண்றாங்க. கட்சி ஆரம்பிச்சதுனால அவங்களே கீழ இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆ ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் யாருன்னே தெரியல. ஆனா விஜய் அவர்களுக்காக நம்ம அரசியல் படுத்தப்படணும். நம்மளும் வந்து அவருக்காக நிக்கணும்னு சொல்லி நின்னு அவங்க வேலை செய்ய தொடங்கியாச்சு. அப்படி இருக்கும்போது அந்த ப்ராசஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. நீங்க அதுக்குள்ள வந்து இவங்களுக்கு அரசியல் படுத்தப்படல அப்படின்ற அந்த ஒரு எதுக்கு அந்த பிராண்டிங் பண்ணணும்? இதுதானே ரஜினி ரசிகர்களுக்கு நடந்திருக்கு. நம்மளுக்கு நடந்ததே இன்னொருத்தங்களுக்கு நடக்கும்போது, நம்ம அத ஏன் இப்படி பண்ணாதீங்க, அவங்களும் வருவாங்கன்னு சொல்றத விட, அவங்க இன்னும் தற்குறின்னு சொல்றது வந்து நியாயம் இல்லையே நியாயம் இல்ல அப்படின்னு தான் தோணுது. இல்ல எப்படியோ வந்து களத்துல வந்து ரஜினி ரசிகர்களுக்கு விஜய் ரசிகர்கள் எதிரி ஆயிட்டாங்க. அதனால அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லி பேசுவாங்க, திட்டுவாங்க, அது நடக்கும். பட் அத நீங்க சொல்ற ப்ராசஸ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப அவங்க அப்படி இருக்காங்க. இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேற ஒரு ஃபேன்ஸ பார்ப்பீங்க. விஜய் ஃபேன்ஸ் கிட்ட வேற ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அடுத்த தேர்தலுக்கு அவங்க வேறவா மாறி இருப்பாங்க. ஒண்ணு அவங்க ஏஜ் ஃபேக்டர், ஒண்ணு அனுபவம், இந்த தேர்தலில் கிடைக்கக்கூடிய படிப்பினை, இது எல்லாத்தையுமே மனுஷனை மாத்தும்ல. அந்த மாதிரி கண்டிப்பா. அவங்களும் கண்டிப்பா எவால்வ் ஆவாங்க. இது இயல்புதான். நாளைக்கு வேற ஒரு நடிகர் புதுசா கட்சி ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு இதே விஜய் ரசிகர்கள் கூட அந்த புது நடிகருடைய ரசிகர்களை அதாவது ஹியூமன் விமர்சிக்கலாம். ஃபேக்டர் அப்படின்னு சொல்றீங்களா? அதே மாதிரி தான் எல்லாருமே அது நினைப்பாங்க. நடந்துகிட்டே தான் இருக்கும். எம்ஜிஆருக்கு நடந்துச்சு. அது அப்படியே ரஜினிக்கு நடந்தது. இன்னைக்கு விஜய்க்கு நடக்குது. இதுக்கப்புறம் அப்படி பிரதீப் ரங்கநாதன், சிவகார்த்திகேயன் யாராவது கட்சி ஆரம்பிப்பாங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும் தான் நெறைய பேருடைய விருப்பமாவும் இருக்குது. சோ அது எப்படி போகுது அப்படின்றது பார்ப்போம். ஆனா ரஜினி ரசிகர்கள் இப்பவும் தாவேகாவை வந்து இந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்றது கொஞ்சம் டைல்யூட் ஆயிடும்னு நினைக்கிறேன் நான். ஓகே. இது பெருசா இருக்காது. ஒரு செக்ஷன் ஆஃப் ரஜினி ஃபேன்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருப்பாங்க. இன்னொரு செக்ஷன் வந்து விடுப்பா பேசினாரு முடிஞ்சிச்சு, இது எதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கணும். ஏன்னா அவங்கள நீங்க இன்னொன்னு கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரஜினி ரசிகர்கள் எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. அவருக்கான ஆதரவு தளம் இருக்கு. அதுல வந்து ஒரு பெரும்பான்மையானவர்கள் வேற வேற கட்சியில இருக்காங்க. பிஜேபி ஆதரவாளர்களா, டிஎம்கேல, ஏடிஎம்கேல, ரஜினியின் வலதுகரமாக, ரஜினியின் தளபதிகளாக இருந்தவர்கள் கூட இன்னைக்கு வெவ்வேறு கட்சிகள்ல எம்எல்ஏக்களாக, மாவட்ட செயலாளராக, நிர்வாகிகளாக மாறிட்டாங்க. என்ன பண்ணாலும் நான் ரஜினி கூட தான் நிப்பேன். இன்னைக்கும் நான் ரஜினிக்காக சண்டை போடுவேன்.
இன்னைக்கு நான் நிறைய பேர் வந்து இன்னைக்கு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா 50 வயசு 60 வயசு தாண்டினவங்க இருப்பாங்க. பேரம் பேத்தி எல்லாம் எடுத்தவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் கூட இன்னைக்கும் ரஜினிக்காக இறங்கி போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நான் நிறைய பேரை களத்துல அந்த மாதிரி பாக்குறேன். அவங்கள மாத்தவே முடியாது. அவங்களுடைய கடைசி மூச்சு வரையும் அவங்க ரஜினிக்காக தான் இருப்பாங்க. ரஜினியை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதுதான் இந்த திரை பிம்பம் சினிமா மூலமா ஒரு உணர்வு ஏற்படுதுல்ல. எம்ஜிஆர்னு ஏன் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க? அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஆனா இன்னும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் ரசிகர்களாகவே தான் இருக்கிறாங்க. அதுதான் ரஜினிக்கும் விஜய்க்கும் அதான் நடக்கும். விஜய் நாளைக்கு அரசியல்ல என்னவா வேணாலும் வரலாம். சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். இல்ல பெரிய வெற்றி பெற முடியாம போலாம். என்ன நடந்தாலும் இவங்க கடைசி வரையும் விஜயோட தான் நிப்பாங்க. அது ஒரு பாண்ட், எமோஷனல் பாண்ட். விஜய் சொல்றாருல, இது எலெக்ஷன் இல்ல எமோஷன்னு. அப்ப அது உண்மைதான்றீங்க. அது தவிர்க்கவே முடியாது. இயல்பு அது. ஓகே. ஆனா அது சொற்பமான அளவுல தானே இருப்பாங்க. நெறைய இப்ப எல்லா மக்களும் இப்போ திரண்டு வர எல்லாரையுமே அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அது அது சாத்தியம் இல்ல தானே? கண்டிப்பா. அதுல நியூட்ரலான ஆட்களும் இருப்பாங்க. விஜய் மாரி ஒருத்தர் மாற்றத்த குடுத்துற மாட்டாரா? நான் விஜய் ரசிகர்லாம் இல்லங்க. ஆனா புதுசா வர்றாருல்ல, ஒரு வாய்ப்பு குடுத்து பார்ப்போன்ற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி கமல் கிட்ட எதிர்பார்த்திருப்பாங்க, விஜயகாந்த பார்த்திருப்பாங்க, சீமான் பார்த்தாங்க. இந்த தேர்தல்ல விஜய்க்கு அந்த ஸ்பேஸ் குடுக்குறாங்க. அவர் அத ஃபுல்ஃபில் பண்ணாருன்னா, அடுத்த தேர்தல்லயும் நிப்பாங்க. அதுல டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாருன்னா, அவங்க வேற யாரையோ தேடி வாக்களிப்பாங்க. அவ்வளவுதான். சரி, இந்த வீடியோல வந்து எப்படி ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் இத எப்படி மக்கள் ரிசீவ் பண்றாங்க, ரஜினி ரசிகர்கள் இத எப்படி பார்க்கறாங்க அப்படின்றத எங்க பார்வையில இருந்து நாங்க முன் வச்சிருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் ரஜினி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ரஜினின்னு கமெண்ட் பண்ணுங்க. விஜய் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா விஜய்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.